ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் முகமது ஃபரீத். நான் துபாயில் ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு ஃபெசிலிட்டிஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு இவ்வளோ கை நிறைய ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு 2 மேஜர் ரீசன்ஸ். ஒன்று, என்னோட எஜுகேஷன். ஸோ அதை யாரும் விட்டுறாதீங்க. செகண்ட் இஸ் நான் சூஸ் பண்ண கேரியர். ஸோ ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டில் நான் ஒரு ஆக்சிடென்டலாக தான் உள்ளே வந்தேன். பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், இட்ஸ் எ ஹியூஜ் இண்டஸ்ட்ரி. இது நம்ம ஊரில் யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியல. பட் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு. என்னால் வித்தின் திஸ் 2-minute வீடியோவில் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி கம்ப்ளீட்டாக சொல்ல முடியாது. பட் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்லணும்னா ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் சம்திங். நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்லை கிளைண்ட்டோட அசட்டை அப்கீப் பண்ண போகிறோம். ஸோ நம்மளை நம்பி கிளைண்ட்ஸ் ட்ரஸ்ட் பண்ணி பிஸ்னஸாக நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம மேனேஜ் பண்ணி மெயின்டெனன்ஸ், செக்யூரிட்டிஸ், க்ளீனிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் க்ரோத் பற்றி கேட்டிங்கன்னா, நீங்கள் மற்ற இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி கிடையாது. மற்ற இண்டஸ்ட்ரீஸ் லெட்ஸ் சே ரியல் எஸ்டேட் ஆர் எனி இன்ஜினியரிங், ஆயில் அண்ட் கேஸ், எல்லாத்தோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சம் பாயிண்ட் அது கீழே விழுந்து தான் ஆகும். கிராஃப் வில் பி லைக் கோயிங் அப் அண்ட் டவுன். பட் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டில் க்ரோத் எப்போவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப் தான். இதை நான் ரொம்ப சீக்கிரமாகவே லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதனால தான் நானுமே நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், புது புது விஷயமா. ஈவன் வித்தின் திஸ் 7-8 இயர்ஸ் நான் நிறைய லேர்ன் பண்ணுறேன், நிறைய கோர்சஸ் என்ரோல் பண்ணுறேன். பட் யூ ஹாவ் த டைம். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இப்போவே நிறைய கோர்சஸ் என்ரோல் பண்ணுங்கள். ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பாருங்கள். உங்களோட ஃப்யூச்சர் கேரியர் ரொம்பவே பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது.